ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் வறுவல் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க, சீரகம் 1 ஸ்பூன். இதை நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லா இந்த அளவுக்கு வறுபட்டு வந்ததையும் எடுத்து அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க. தாளிச்சிக்கலாங்க. அடுப்பில் கடாய் வச்சு நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. பட்டை சின்னதாக 2, கல்பாசி, கிராம்பு 2, பெரிய வெங்காயம் 1 போட்டுக்கலாம், வரமிளகா 2 போட்டுக்கலாம், கருவேப்பிலை 1 கொத்து. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததையும் சிக்கன் 1/2 கிலோ போட்டுக்கலாங்க. தக்காளி 1 தக்காளி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. இந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் வற்றி வந்ததையும் குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. அப்பப்போ இப்படி கலந்து விட்டுக்கணுங்க. தேங்காய் இப்படி கட் பண்ணி போட்டு வறுவல் செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்காய் ஒரு 1/2 மூடி கட் பண்ணி போட்டுக்கலாங்க. இன்னொரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. கறி மசாலா தூள் 1/2 ஸ்பூனு, மிளகுத்தூள் 1/2 ஸ்பூனுங்க, வறுத்து அரைச்ச சீரகத்தூள், சோம்பு தூளுங்க சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டுங்க. சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்கலாங்க. அவ்வளோதான். இந்த வறுவல் சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. இந்த தேங்காய் எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.